அவருக்கு ஸ்தோத்திரம்ன்றார். அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த அந்த நன்மைகள், அந்த உபகாரங்கள் எப்பொழுதும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணும். தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அதிகமாக நினைத்து நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகள், ஈவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த ரட்சிப்பு பெரிய ஈவு. அப்ப அதை நினைத்து தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், இல்லையா? நம்ம எப்பவுமே என்ன செய்கிறோம்? கிடைக்காத ஒன்றுக்காக நம்ம நிறைய காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லையா? நிறைய காரியங்களை ஜெபிப்பீங்க. உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம், நிறைய விஷயங்களுக்காக. நல்லா கவனிங்க, நம்ம கேட்கிறோம் ஆண்டவரிடத்துல. கேட்கிறேன்னா ஆண்டவரிடத்துல நம்ம அந்த காரியங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சில விஷயங்கள் தாமதமாகும் போது, அல்லது அந்த காரியங்கள் இன்னும் கைகூடி வராத போது, நடக்காத போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, சோர்வு வருகிறது, ஆவியில் பலவீனம் வருகிறது, சோர்ந்து போகிறோம், கவலைப்பட ஆரம்பிக்கிறோம், துக்கப்பட ஆரம்பிக்கிறோம். ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடக்காதது போல ஒரு ஃபீலிங் நம்ம வாழ்க்கையில் வருது. நல்லா கவனிங்க, அது கேட்கறது தப்பில்லை. ஒரு எதிர்பார்த்து ஒரு விஷயங்களை தேவனிடத்தில் நிறைய காரியங்களை கேட்பது தப்பில்லை. ஆனால் நல்லா கவனித்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம முதல் நினைக்கிறவர்களாக இருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. அதையும் நம்ம நினைத்து என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? எத்தனையோ உபகாரங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எத்தனையோ கிருபைகளை என் வாழ்க்கையில் பாராட்டி இருக்கிறார். அது இல்லைன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? யாருமே சொல்ல முடியாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நம் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என் வாழ்க்கையில பாராட்டின கிருபைகள், சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் தேவன் என் வாழ்க்கையில பாராட்டின அந்த கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக, நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவர்கள் அப்படி நினைக்கல. அவர்களுக்கு நோக்கம், நல்லா கவனிங்க, அவர்கள் எதை நோக்கி போறாங்க? பரலோக வாழ்க்கையை நோக்கி போறாங்க, கானானை நோக்கி போறாங்க. இப்ப நீங்கள் நான் எதை நோக்கி தான் போறோம்? கானான் ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ தெரியாது. அந்த அனுபவம், அந்த உள்ளார்ந்த உணர்வு சும்மா அப்படியே வாயில சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. சோதர அல்லேலூயா. உணர்வு பூர்வமா அந்த தேவனுடைய எல்லா காரியங்களும் ஒரு பயபக்தியோடு, உணர்வு பூர்வத்தோடு. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயங்களை நல்லா கவனித்து கொள்ளுங்க. நோவா தன் காலத்தில் அவன் சொல்லி கொண்டு வந்த காரியங்களை யாருமே உணரவும் இல்லை, அறியலன்னு சொல்லப்படுது. யாருமே உணரலையா? அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு ஒரு உணர்வற்ற நிலைக்குள்ள நம்ம காணப்படுகிற உலகமாக இருக்கிறோம். இந்த உலகம் இன்றைக்கு கடைசி காலத்தில் எப்படி நோவா காலத்தில் உணர்வு இல்லாமல் ஜனங்கள் போனார்களோ, கடைசி காலத்தில் அப்படி ஒரு நிலைமை வரும்னு சொன்னார். இன்றைக்கு அந்த காலத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இங்கே வர வரைக்கும் இருக்கிற உணர்வு, இங்கே வசனம் கேட்கிற வரைக்கும் இருக்கிற உணர்வு, வெளியில் போனோட இந்த உணர்வு அற்று போகிற நிலையை நீங்களே உணர முடியும். தேட முடியல என்னால், நான் நினைக்கிறேன், நான் கேட்ட அளவுக்கு என்னால் வாழ முடியல, நிச்சயமா நீங்க உணர முடியும். இதை கடந்து நீங்க தேடினீங்கன்னா கர்த்தர் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உலகத்தினுடைய நிலை அப்படி இருக்கு. அந்த நிலைக்குள்ள நம்ம இருதயம், மனிதனுடைய இருதயங்கள் எல்லாம் அதற்குள்ளாக அவங்களுடைய மனமும் எண்ணங்களும் அதற்குள்ளாக போய் அப்படியே ஊறி போச்சு. இப்போ இங்க கேட்கிற வசனத்துக்கோ, இங்க நம்ம துதிப்பதற்கோ, வெளியில போய் அப்படி ஜீவிக்கிறோமா, வெளியில போய் அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிறோமா அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அந்த பிரதிபலிப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. அது உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோதர அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்கல்ல, முன்ன மாதிரி உடம்பு இல்லை அப்படின்னு. முன்ன மாதிரி உடம்பு இல்லை, ஏதோ வித்தியாசம் தெரியுது. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? பாடியிலே ஏதோ பலன் குறையுது, சோர்வு வருது அப்படின்றது என்ன செய்யறோம்? நம்ம உணர்கிறோம். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அத்தாரிட்டியோட ஓடுகிறோமா? அந்த நிச்சயத்தோட நான் கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேனா? அந்த ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு நோக்கத்தோடு கூட நான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான காரியமாக தான் இருக்கும்.
இன்னைக்கு இப்ப ஜெபம் பண்ணோம், ஆயத்தம் படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தமாக்குங்கப்பான்னு சொல்லி மன்றாடுறோம். இந்த நேரம் வரைக்கும் இருக்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இருக்க வேண்டும் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகை எதிர்பாருங்கன்றார் ஆண்டவர். ஒவ்வொரு நேரமும் நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும். ஆண்டவர் ஒரு வாரம் சண்டே வந்துட்டு நீ ஆயத்தமாயிட்டு போயிடு, அப்புறம் மீதி 6 நாள் உன் இஷ்டத்துக்கு வாழுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கல ஆண்டவர். அதாவது மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வரும்போது நீ எப்படி இருந்துரு, சொல்றது விளங்குதுங்களா? வரும்போது நீ ஆயத்தமா இருந்துரு. வரும்போது நீ ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார்? திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சொன்னார். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று தெரியாதான். அவன் வீட்டுக்கு வரும்போது, திருட வரும்போது சொல்லிட்டெல்லாம் வரமாட்டான். அதுபோல ஆண்டவரும் வருகிற நாளையும் நேரத்தையும் அவர் சொல்லிட்டு போனாரு. பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் சொன்னவர். பைபிள்ல ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லப்படலை. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பிறப்பார்னு சொல்லப்பட்டது, மரிப்பார்னு சொல்லப்பட்டது, உயிர் தெளிவார்னு சொல்லப்பட்டது, இப்ப வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? பூமியில் என்னென்னலாம் நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒன்றை மறைக்கல. ஒரே ஒரு காரியம் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் தெரியாது. சீசர்களும் கேட்டாங்க, உன் வருகை எப்ப ஆண்டவரேன்னு கேட்டா, வருகைக்கு வேண்டிய அடையாளத்தை தான் சொல்லிட்டு போனார் ஒழிய அது பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். அவர் வருகிற அந்த நாளிகையை ஒருவருமே அறிய முடியாது. எப்போ எந்த செகண்ட்ல வருவார்னே தெரியாது, எந்த நாளில வருவார்னே தெரியாது இல்லைங்களா? அப்போ அப்படித்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறதா, இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல சொல்லிட்டு போனதுதான், நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, அவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நீங்க எந்த நேரத்திலும் என்ன செய்துட்டே இருக்கணும்? ஆயத்தமாயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் திருச்சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகையை நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. தனியா உனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டார், நல்லா கவனிக்கணும். சபை நம்ம காரியம், சபைக்கு வரோம், உபதேசம் கேட்கிறோம், ஐக்கியப்படுறோம், சபையத்தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட வருகிறார். ஆனா எந்த நேரம் நம்ம சபைக்குள்ள இருக்க முடியாது. நீங்க வெளியில உலகத்துல போறீங்க, வேலைக்கு போறீங்க, உங்க குடும்ப காரியங்களை கவனிக்கிறீங்க, எத்தனையோ விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கு இல்லையா? அப்ப வெளியில போகிற ரட்சிப்பை கொடுத்த உனக்கு இந்த அறிவை கொடுத்துட்டார் ஆண்டவர். இந்த அறிவை, ரட்சிப்பை பெற்று தேவனை பற்றிய அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவர் நமக்கு உனக்கு ரட்சிப்பு கொடுத்ததே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ என் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக்கோ. இந்த மீட்பை, உன் பாவத்தை மன்னிச்சிட்டப்பா, தொடர்ந்து இந்த பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தத்தை கொடுத்துட்டேன். உன் பாவத்தை மன்னிச்சு என்ன பண்ணிட்டேன்? உனக்கு பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ எப்படியாவது காத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு? என் வருகைக்கு ஆயத்தமாகு. தனியா ஜெபம் பண்ணிக்கோ, தனியா பைபிள் படிச்சுக்கோ, தனியா ஆண்டவர்கிட்ட நீ உறவாடிக்கோ, சபைக்கு வா, உபதேசம் கேளு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதை நாம் நோக்குகிறோமா? திருச்சபை இதை நோக்கி ஓடுகிறதா? விசுவாசிகளாகிய நாம் இதை நோக்கி பயணிக்கிறோமா அப்படின்னா, இல்லைங்க, இந்த உலகத்தில் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பொழப்பு இருக்கு, நிறைய தேவை இருக்கு, நிறைய காரியங்கள் எனக்கு இருக்கு, அதை நோக்கி என்ன செய்ய முடியல, என்னால் ஓட முடியல, இது என்னை இழுக்குது அப்படிங்குது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடு அப்படின்றார். கைகளை தட்டி சொல்லுங்க. உனக்கு பாரமும் பாவமும் உன்னை என்ன செய்து தான் இருக்கும்? நெருக்கிட்டு தான் இருக்குன்றார். பாவம் என்ன செய்யும்? பாரமும் உன்னை என்ன செய்து தான் இருக்கும்? நெருக்கி கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? உதறி தள்ளிட்டு நம்ம ஓடுகிறவர்களாக தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். உதறி தள்ள சொல்லுகிறார். விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை முடிக்கிறவர். ஏனோக்கு பாருங்க, 360 வருஷம் 300 வருடங்களுக்கு மேல ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான் இருக்கு.
இந்த பூமியில வாழ்ந்து ஆண்டவரோடு கூட என்ன செய்தான்? சஞ்சரித்தான் இருக்கு. ஆண்டவரோடு வாழ்ந்தானா? அப்ப ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய எண்ணங்களை இந்த பூமியில நீங்க தான் வகுத்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். போயிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டு எந்த நேரம் பைபிள் படிச்சுட்டு முக்காடு போட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க சொல்லலை. அந்த வாழ்வு தேவனுக்குள்ளாக உன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு தனியான ஒரு நேரத்தை எடுத்து ஜெபிப்பது, பிறகு உன் வேலை நேரங்களில் உன் மனதையும் உன் சிந்தையும் ஆண்டவர் பக்கமாகவே வைத்துக் கொள்வது. சொல்றது புரியுதுங்களா? கர்த்தருடைய பக்கமாகவே பட்சமாக வைத்துக் கொள்வது. நம்மை தேவனை விட்டு பிரிக்க வருகிற எந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் வாழ்வது. இப்படி உனக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சம், அந்த கிருபை, அந்த ரட்சிப்பு, அதை நீ பெற்றுக்கொண்டிருக்கிற. நீ தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? அதை போய் வெளியில அந்த வாழ்வை, தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாழ்வை அனுதினமும் நீ அனுபவித்து ஆண்டவரோடு கூட வாழ்ந்துட்டே இருக்கணும். ஆண்டவரோடு கூட நடந்துகிட்டே இருக்கணும். நீ வேலை செய்யும் போது துதிக்கணும். இருதயத்தில் ஆண்டவரை என்ன செய்யணும்? நினைக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது அதை விட்டு விலகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்திருந்தார்? முன்னாடி ஒரு மகிமையான அனுபவத்தை வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் ஆண்டவர்? ஒரு மகிமையான அனுபவம் அவர்களுக்கு முன்னாடி இருக்கு. கானான் இருக்கு. ஆனா இவர்களுக்கு வனாந்தர பாதையில போறாங்க. எதுல போறாங்க? வனாந்தரத்துல ஆண்டவர் அழைச்சிக்கிட்டு போறார். இந்த வனாந்தர பாதையில் இவர்கள் அழைச்சிட்டு போகும்போது, வனாந்தர பாதையில் இவர்கள் இருக்கும்போது அதை நோக்கி தான் போறாங்க. ரட்சிப்பு கொடுத்துட்டார், எகிப்திலிருந்து மீட்பை கொடுத்துட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? மீட்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். தொடர்ந்து தேவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கொடுக்கிறார். கொடுத்து இவங்களை அழைச்சிட்டு போறார். சார்பு வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாவே பேசி நாடி கம்மி பண்ணிக்கும். பிரைஸ் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த அழைப்புல அவர் என்ன செய்கிறார்? நடத்தி அவங்கள கொண்டு போகும்போது கானான் நோக்கி அவர்கள் பயணிக்கிறவங்க வனாந்தர பாதையில இருந்தாங்க. முன்னாடி கொடுத்த ரட்சிப்பை மறந்துட்டாங்க ஆண்டவர். அதை நினைத்து நன்றி சொல்ல முடியல அவர்களால. சொல்றது விளங்குதாங்க? முன்னாடி ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு என்ன செய்துட்டாங்க? அங்கே அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்போ, அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பையோ, அவர்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே டோட்டல் வனாந்தத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க? இந்த நன்றி உணர்வு, தேவன் செய்த அந்த கொடுத்த ரட்சிப்பையும், தேவன் நம்ம வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகளையும் யார் ஒருவர் எப்பொழுதுமே நினைச்சு துதிச்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமா பயணம் போய் ஜெயிச்சு சேர்ந்துருவாங்க ஆண்டவர் சமூகத்தில். எப்படியாவது பயணம் போயிடும். இந்த உணர்வு இல்லாம இந்த உலக வனாந்தர பாதையில ஒரு முறுமுறுப்பு, தேவைகளை குறித்ததான கவலை, ஒரு துக்கம் அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா நிச்சயமா இந்த உலகம் உங்களை இழுத்து உங்களை கரப்படுத்தி உள்ள மூடிடும். அப்படிதான் இஸ்ரவேலர் கிட்டத்தட்ட என்ன செய்துட்டாங்க? அநேகர் போக முடியாமல், அல்லேலூயா, இங்க போக முடியாம போக வேண்டிய அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தார் ஆண்டவர். அந்த போகக்கூடிய அந்த பாதைக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணார்? அழைச்சிட்டு வந்தார். சவுண்டு வைங்கப்பா, ரொம்ப இந்த மானிட்டர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவன் அதற்கு போகிறத என்ன செய்தார்? போதும், சரியா இருக்கு. அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தார். முதலே வச்சிருக்கான் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். உயிரை கொடுத்து பேச வேண்டியதா இருக்கு. அப்ப தேவன் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் முறுமுறுத்ததினாலும், எதுக்கு? அங்க இருக்கிற பிரச்சனை, தேவைகள். அப்ப தேவன் அதை கொடுத்தார், தேவைகளை கொடுக்கிறார். ஆனா அதை மீறி முறுமுறுப்பதும், தேவன் மேல விசுவாசம் இல்லாமல் இருப்பதும், புலம்புவதும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை பற்றி ஒரு உணர்வில்லாத ஒரு லைஃப் இருக்குது அவங்களுக்கு. அறிவே இல்லை, எதை பத்தி இல்லை, என்னமோன்னு நடத்திட்டு வந்தீங்களா, சீக்கிரம் கொண்டு போய் எங்களை அங்கே விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நித்தியத்துக்கு ஆண்டவர் வரப்போறார், பரலோக அசால்ட்டா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணதோ, நீங்க அது பெருசா நீங்க ஆண்டவர் அதை பெரிய காரியமா சொன்னதோ அதை பத்திலாம் எங்களுக்கு இல்லை. நாங்க அங்கிருந்து விடுதலை வேண்டாம், எங்களை கொண்டு போய் கானான்னு கொடுங்க, அங்க எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளவுதான். அது வேற மாதிரி பார்க்கறாங்க.
ஆண்டவர் அதை பரிசுத்த பூமியாக, பரிசுத்த ஸ்தலமாக, தேவன் வாசம் பண்ணும் ஒரு இடமாக, அந்த இடத்தை நீங்க பரிசுத்தமாய் காக்கும்படியாக அந்த இடத்தை சூஸ் பண்றார். நீங்க அங்க வந்து பரிசுத்தமா வாழ்ந்தேன்னு ஆராதித்து நானும் உங்களோடு கூட இருக்கணும். நீங்க அந்த இடத்தை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தினா அங்கிருந்து உங்களை தள்ளிடுவேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்ப அந்த இதே இல்லை அவர்களுக்கு, அந்த எந்த ஒரு புரிந்து கொள்ளுதலுமே இல்லை. அதுதான் சொல்றேன், அந்த புரிந்து கொள்ளுகிற உணர்வு விசுவாசிகளாகி நமக்கு இருக்க வேண்டும். இப்ப காலையில் கூட வந்து நம்ம புரிந்து கொள்ளாம தூங்குறோம் பார்த்தீங்களா, ஆராதனை செய்தி நேரத்தில். அதுதான் கைசெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு, 10 கன்னிகள் 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க, சவகாசமா தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இங்கே வந்து தேவ சமூகத்தில் கூட என்ன பண்றோம், வர்றது ஒரு வாரம் தான் வரோம். அதுலேயும் நம்ம என்னதான் பண்றோம், நிறைய பேர் முடியலன்னா 2வது ஆராதனைக்காவது வரலாம் இல்லையா? அப்படி ஒன்றும் சிரமப்பட்டு காலையில் எழுந்து வந்து இங்கே தூங்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? 2வது ஆராதனைக்கு கூட நல்லா வரலாம். அப்படின்னா வர முடியாது, அவ்வளோதான். அப்போ வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், விழிப்போடு ஜாக்கிரதையோடு ஒரு வார்த்தையை கேட்குற நாம விழிச்சு முழுசா வார்த்தையை கேட்க முடியல. பாதி முக்கால்வாசி தூக்கத்திலேயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் செய்தி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு பரிதாபமான நிலை. ஆண்டவர் மகிமுள்ள தேவனை பற்றிதான காரியங்கள் இதெல்லாம். இப்போ நீங்கள் நானும் மகிமுள்ள தேவனை ஆராதித்து அவருடைய உன்னதமான வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கைகளை தட்டி சொல்லலாமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பயபக்தி நம்மளை ஆசீர்வதிக்கும், இந்த உணர்வு நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்ப இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, அவர் கொடுத்த அவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அதையெல்லாம் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியல. ஒரு தேவை இருக்குன்னா கேட்கலாம், தப்பு இல்லை இல்லையா? ஒரு தனக்கு முன்னாக தண்ணீர் தேவைப்படுது, ஒரு சாப்பாடு தேவைப்படுது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா, ஒரு சுகம் தேவைப்படுதுன்னா ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை துதித்து, ஆண்டவரே எங்களை செங்கடலை பிளக்க பண்ணினவரே, எகிப்தில் எவ்வளோ பெரிய ராஜாவுடைய கையிலிருந்து எங்களை தப்புவித்தவரே, அப்பா கண்ணீரோடு வாழ்ந்தோம், அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம், சிக்கலில் வாழ்ந்தோம். நம்ம என்ன சொல்லலாம், விக்கிரகாரையில் வாழ்ந்தேன், பாவத்தில் வாழ்ந்தேன், உளையான சேற்றில் வாழ்ந்தேன், ஐயா மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்தேன், என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, அல்லேலூயா. என்னை மீட்டு கொண்டீங்களே, என்னை உங்களோட அன்புக்குள்ளே கொண்டு வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் சுகம் தேவைப்படுதுப்பா, சரீரம் பலவீனமாக இருக்குது ஆண்டவர், நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஒரு தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, என் தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கை வரலாமே, அல்லேலூயா சொல்லலாம், ஆமேன்னு சொல்லலாம். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். என் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, என் காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதியும். மட்டும் எவ்வளோ நன்மைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களா ஆண்டவரே. அப்ப செய்த நன்மைகளை நினைத்து நம்ம துதிக்கும் போதுதான் தேவன் மேல எப்பவுமே நமக்கு அந்த அன்பும் அந்த உண்மையான நேசமும் நம்மளை விட்டு விலகாமையே இருக்கும். நம்ம நிறைய நம்மளே அறியாம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே இது வேணும் இது வேணும் இது வேணும் நிறைய கேட்க புலம்பலா மாறிடுது, அழுகையா மாறிடுது. நல்லது, ஜெபம் பண்ணி கேட்கறது நல்லது. ஆனா புலம்பும் அழுகையா மாறி இருதயத்தில் ஏதோ கிடைக்காதது போல ஒரு உள்ளுணர்வு. நல்லா யோசித்து பாருங்க, இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்க திரும்பி பார்க்கணும். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின உபகாரங்களை திரும்பி பார்க்கணும். யாக்கோபு சொல்லுகிறார், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்த தேவன். ஏதோ ஒரு இடத்துல நீ மரணத்தை சந்திச்சிருக்க கூடும், ஏதோ ஒரு நேரத்தில் நீ கைவிடப்பட்டிருக்க கூடும், ஏதோ ஒரு நேரத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்டிருக்க கூடும். இன்றைக்கு ஒரு மனுஷனாக, ஒரு குடும்பமாக, ஒரு நபராக நீங்கள் நிற்க முடியாமல் போயிருக்க கூடும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ கட்டங்களை கடந்து வர பண்ணி இருக்கிறார், எத்தனையோ ஆபத்துகளை கடந்து வர பண்ணி இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபோட சொல்ல முடிகிறது, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்த தேவன் சொல்லுகிறார். புரியுதுங்களா? ஆபத்து காலத்திலே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 35ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது தன் பிள்ளைகளிடத்தில் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. ஆபத்து நாளிலே எனக்கு தரிசனமான தேவனுடைய என்ன செய்ய போறேன், இடத்திற்கு நான் போய் பலி செலுத்த போறேன். ஆபத்து நாளிலே எனக்கு உதவி செய்த தேவன்றார். தன் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, வாலிபனா வராரு, திருமணம் ஆகாத நபரா வந்தார். இன்னைக்கு 12 பிள்ளைகள் கையில் இருக்கு, நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆஸ்திகள்.
எனக்கு அவர் சொல்லாரு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே எனக்கு உதவி செய்த தேவனை நோக்கி நான் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்றார். என்ன செய்யல அவரு? அதை மறக்கல அவர். அப்ப நீங்க இன்றைக்கு பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் சோத்திரம். நம்மை ஆதரித்த தேவன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? கவனிக்கிறீங்களாமா? வசனம் புரியுதா இல்லையா? சோத்திரம். உனக்கு என்ன வயசாதான் இருக்கட்டும், பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் என்ன பண்றார் ஆண்டவர்? என்னை ஆதரித்து என்னென்ன உதவி உனக்கு செய்திருக்கிறார், என்னென்ன பாதுகாப்பு, அதை நினைக்கிறியா ஃபர்ஸ்ட்? இப்ப ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துட்டார், பாதுகாப்பு கொடுத்துட்டார், சில நன்மைகளை செய்திருக்கிறார், உதவி. அதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை விட பெஸ்டா பெருசா ஏதோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம்? அதை விட மோசமா இருந்தோமே நம்ம. எங்க நீங்க ரட்சிக்கப்படாமே போயிருந்த உலகத்துல விக்கிரகத்தின் பின்னாடி தானே போயிருக்கணும். இன்னைக்கு மெய் தெய்வத்தை ஆராதிப்ப தொழுது கொள்வதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் இல்லையா? அதுதான் பெருசு நம்ம வாழ்க்கையில. சொல்றது புரியுதுங்களா? ஒரு பாவத்தில் ஒரு குடிகாரனாகவோ இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாகவோ, தேவனை இன்னைக்கு அறியாதவனாகவோ இல்லையா, எங்காவது ஒரு கடன்பட்டவனாகவோ, எங்காவது ஒரு வாழ்க்கையில ஒரு தொய்ந்து போய் என் குடும்பம் கைவிடப்பட்ட நிலையிலோ இருந்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? கர்த்தர் தான் அதை செய்தார் என்ற விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அவர் தான் செய்தார். அதை தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நினைக்கிறாங்க. யாக்கோப்பு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவன் மரண தருவாயில தான் சொல்றார். அதை பிறந்த நாள் முறை இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரிச்சார்ப்பா, என் தேவன் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை இக்கட்டுகள், எத்தனை ஆபத்துகள் என் வாழ்க்கையில வந்தது, எத்தனை நெருக்கங்கள் என் வாழ்க்கையில வந்தது, ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் என்னை காப்பாற்றியே வந்தார். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பனாந்தரத்தில் வந்து ஒரு தண்ணி தேவைப்படுது, ஒரு ஆகாரம் தேவைப்படுதுன்னு அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கலாம்? ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சார்றா. ஒரு 10 பேர் எழும்பி சொல்லியிருக்கலாமே ஜனங்க மத்தியில், எவ்வளோ பெரிய காரியம், செங்கடலையே பிளந்து கொண்டு வந்தாரா, நம்மளை குடிக்க தண்ணீர் தரமாண்டாரா, வாங்க அவரை துதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளவு மகிமையான அற்புதங்களை செய்திருப்பார் இல்லையா? சொல்றது புரியுதாங்க? உனக்காக ஜீவனை, அதுதான் நம்ம இன்றைக்கு நினைக்கக்கூடிய வார்த்தை. என்ன? எனக்காக ஜீவனையை உன் வாழ்க்கையில என்ன தேவைகள் வரும்போது ஒன்றே ஒன்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். இன்னைக்கு ஆணி அடித்தது போல அந்த வசனத்தை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். உனக்கு என்ன காரிய பிரச்சனை வரட்டும், என்ன தேவைகள் வரட்டும், அல்லேலூயா, ஒன்றே ஒன்று என்ன? தனக்காக தன் ஜீவனை, எனக்காக இயேசு தன் ஜீவனையே கொடுத்தாரு. தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்தாரு. அவரே வந்து எனக்கு உயிர் தியாகம் பண்ணினாரு. மற்ற எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு அப்படி நினை, மற்ற எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காம இருப்பாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட உணர்த்துற காரியம் என்ன தெரியுங்களா? முதல் செய்த நன்மைகளை நினைச்சு துதிங்க என்ற சோத்திரம் பண்ணு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றார் ஆண்டவர்? செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு துதின்றார். அதுக்கு முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு இல்லாததை போயிட்டு என்ன பண்ற? ஐயோ இது கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, முறுமுறுப்பு, கவலை, துக்கம். பிரைஸ் எல்லாம். செய்த நன்மையை நீ நினைத்தா உன்னை வரக்கூடிய காரியங்களில ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் என்ன செய்யணும்? திரும்பி பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை, பயணங்களை நம்ம திரும்பி பார்க்கணும். பக்தன் பாடுறார்ல, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே சொல்லுங்க. கடந்து வந்த பாதையை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி பார்த்து அவர் சமூகத்தில் பாதத்தில் விழுந்து முத்தமிடணும். ஆண்டவரே நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் ஆண்டவரே, அல்லேலூயா, இனியும் அவர் நடத்துவார்னு சொல்லி அவர்கிட்ட மட்டும் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. அவர் காரியத்தில் ஏதோ ஒரு தொய்வு நமக்கு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று கிடைக்கலன்ற ஒரு கவலை அவரை பற்றி நமக்குள்ள இருக்கக்கூடாது. மன சோர்வு நமக்குள்ள வந்துடவே கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க எப்பொழுதுமே வாழ்கிறவர்களா இருக்கணும்.
பிசாசின் தந்திரங்கள் அகப்பட்டு விடக்கூடாது. தந்த சுகபலத்துக்காக, தந்த நன்மைக்காக, தந்த உபகாரத்துக்காக, பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றான், 103வது சங்கீதம் எடுத்து வாசிங்க. 1-2 வசனத்தை, 1-2 வசனம் வேகமாய். 103ஆம் சங்கீதம் 1-2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்று வரைக்கும் ஒழுங்காக தானே இருந்தது எல்லாம் பிஎஸ் சிஸ்டம். என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு சண்டே ஆனால் பைசலாது நல்லா அழகாக போகுது. டெய்லி 6 நாள் நல்லா நடத்துகிறமே, நல்லா சூப்பராக ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. சண்டே ஆனால் இதான் மக்கர் பண்ணிடுது. அதுக்கு தான் பெரிய ஜெபம் பண்ணும் போல இருக்கு. பைசலாட். அல்லேலூயா. சரி, இங்கே பாருங்க. என் ஆத்துமாவே, எல்லாரும் வாசிங்க அதை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நீ விடுமா, எல்லாரும் வாசிங்கண்ணே சத்தமா, எல்லாரும் சகோதரிகள் எல்லாரும். அங்க சொல்றான், அவரை சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. ஆத்துமாவுக்கு கட்டளையிடுறான் பாருங்க. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம், உபகாரங்களை மாத்திரம் மறந்துடாதே அப்படின்றான். எப்படி? அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாத, அவர் செய்த நன்மையை மறந்துடாத அப்படின்றான். சோத்திரம். இப்படி நாம சொல்லணும், மறந்துடாத. நம்மளை பார்த்து நம்ம பேசணும். உள்ளான மனுஷனை நம்ம ஆத்துமா பார்த்து சொல்லணும், மறக்காத. மைண்டில் அது இதெல்லாம் வருதில்ல, புத்தி கெட்டவனே, சில நம்மளை பேசிக்குவோம்ல, இந்த மாதிரி பேசணும். புத்தி கெட்டவனே, அறிவு இல்லையா? கர்த்தர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பு கொடுத்தார், ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு உங்களை நீங்களே கடிந்து கொள்ளணும். அவர் செய்த நன்மைகளை அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதி. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்துமாவுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. விளங்குதாங்க? அந்த மாதிரி எத்தனை பேர் துதிக்கிறீங்க? செய்த நன்மைகளை நினைச்சு நான் திரும்பி பார்த்து நினைக்கிறேன். பல நேரங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் போதெல்லாம் நான் நினைக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? உண்மையா உன் குடும்ப நிலைமைகளை, உன் மீட்பை, முதல்ல ஒரு ரட்சிப்பு, அதை நினைக்கணும். முதல்ல எத்தனை பேர் உண்மையா காலைதோறும் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க? காலைதோறும் கர்த்தர், நீ எழுந்த உடனே முதல்ல கர்த்தர் பாதத்துக்கு போகணும். அவங்க தான் உண்மையான விசுவாசி. இல்லைன்னா நாளடைவில் நீங்கள் ஒரு விச ஊசியாக மாறிடுவீங்க. சோத்திரம். அல்லேலூயா. காலைதோறும் எவ்வளவு தேவன் இங்கே உங்கள் இடத்துல பேசியிருந்தாலும் அநேகரை என்னால் சொல்ல முடியும், காலையில் எழுந்து ஜெபிக்கிறது இல்லை. காலையில் எழுந்த உடனே நீங்கள் கர்த்தரை தேடுவதில்லை. ஏதோ 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வந்தாலும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி சரீரத்துக்கு தேவையில்லாத சாப்பாடோ தூக்கமோ கொடுக்கலினா அது சரீரத்துக்கு ஆபத்தோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுக்கு ஆபத்து? நீ காலைதோறும் எழுந்து ஜெபிக்காதது, வேத வசனம் வாசிக்காதது, தேவ சமூகத்துக்கு வராதது, ஆராதனைக்கு. இப்போ பாருங்க, சண்டே மாலை, சில பேர் என்ன பண்ணுறாங்க, மாலை கூட்டுறது, மாலையில் வரேன் 1-2 பேர் ஏதாவது என்னன்னு கேட்டால், இல்லையா சூழ்நிலை முடியல, வேலைக்கு போயிட்டேன், தலை வலிச்சுது, வாய் வலிச்சுது, சாயந்தரம் வந்துடுறையா அப்படின்னு. சாயந்தரம் 1-2 பேர் வர்றதில்லை. பரிதாபமான காரியங்க. வேதனையோடு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் உங்களுடைய ஆவிக்குரிய பிரயோஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி, சரி பகல் நேரத்தில் வேலை இருக்குது, வீட்டில் ஜெபிச்சுட்டு வேலைக்கு போக முடியாதவங்க, மற்றவங்கெல்லாம் சண்டே எல்லாரும் லீவ், மாலையில் வாங்க. ஊழியக்காரர்கள் எதுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணி அழைச்சி உங்களுக்கு உபதேச வார்த்தைகளை கொடுக்கணும். உங்களுக்காக தான் இந்த காரியங்களை, சபைக்காக தான் இதை செய்கிறோம். எத்தனை பேர் இதை அசட்டை பண்ணுறீங்க? வேலைக்கு போகாமல் இருக்கிறோமா, மற்ற காரியங்கள் செய்யாமல் இருக்கிறோமா? கர்த்தர் சமூகத்துக்கு 1 மணி நேரத்துக்கு வர்றதுனால நமக்கு ஏதாவது ஆயிட போகுதா? நன்மை கிடைக்குமா? ஏதாவது ஆயிடுமா? நீங்களே சொல்லுங்க. அப்புறம் எப்படி ஏன் வரமான்றோம்? 1-2 குடும்பங்களை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்களும் ஆசீர்வதிக்கப்படணுமே. ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு நான் எப்பவுமே திருப்தி ஆகவே மாட்டேன். வராத குடும்பங்களை நினைக்கிறேன், வராத பிள்ளைகளை நினைக்கிறோம். நீங்களும் வந்து ஆசீர்வதிக்கப்படணும்ல, சொல்லுங்க. மற்ற நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் வீடுகளில் இந்த உபாச ஜப நாட்களில் நீங்கள் மறந்தவர்களாக இருக்கக்கூடாது.
சபையில 40 நாள் உபவாச ஜெபத்தை சிந்தையில வைத்து நீங்கள் வீடுகளிலே ஜெபிக்கணும். உபவாசம் பண்ண முடியலனாலும் இதற்காக ஜெபிக்கணும். ஒரு சபைக்காக ஜெபிக்கிற ஒரு விசுவாசி தான் சரியான விசுவாசி. நான் டெய்லி சபைக்காக ஜெபிக்கிறேன்ற ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. இன்னைக்கு ஊழியக்காரனாகி 15 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்றைக்கும் எண்களை வழிநடத்தின ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக இன்றைக்கும் ஜெபம் பண்ற, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். அது உண்மையா ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் சபைக்காகவும் போதகனுக்காகவும் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் ஜெபம் பண்றேன், நான் தினமும் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா கவனிக்கணும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு போனாதானே அங்க நன்றியே சொல்ல முடியுன்றேன். இல்லைன்னா எங்க போய் நன்றி சொல்ல போறோம்? வேலைக்கு நேரம் சரியா இருக்கு, அதை புடி அங்க ஓடு இங்க ஓடு, அது இது அடிச்சு பிடிச்சி ராத்திரி வர படுத்த, நைட்டு உட்காந்து குடும்பமா கொஞ்ச நேரம் உட்காந்து நன்றி சொல்லி தேவ சமூகத்துல தனியா போனீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில கடந்த கால காரியங்களை நினைச்சு கர்த்தாவே இவ்வளோ நன்மைகளை என் வாழ்க்கையில செய்திருக்கு, எவ்வளோ தேவைகள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருடைய கரத்துல உன் காரியத்தை உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவர் அனுதினமும் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆத்துமாக்கு கட்டளையிடுறார், நீ அவர் செய்த உபகாரத்தை தயவு செய்து மறந்துடாத அப்படின்றார். என்ன உபகாரம்? பின்பகுதியில் சொல்றார் பாருங்க, வேகமா வாசிங்க, பின்னாடி பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்தாரா? மன்னித்தார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எதுக்கு ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு? உன் அக்கிரமங்களை மன்னிச்சாரு, உன் நோய்களை குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானே இதை சொல்றானா? புதிய ஏற்பாட்டுல நீங்கள் நான் எவ்வளவு சொல்லணும்? சத்தமா நல்லா குரலை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கிருபையை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் உனக்கு எனக்கும். அக்கிரமங்களை மன்னித்து, புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பிராணனை, அதாவது நம்ம ஜீவனை அழிவுக்கு மீட்டு என்ன செய்திருக்கிறார்? கிருபையினால இரக்கத்தினால இப்ப முடிசூட்டி இருக்கிறான். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கீழே பாருங்க, கீழே சொல்றாரு பாருங்க, அவர் 10ல அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். அவர் என்ன பண்ணாரா? நம் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாம நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இறங்கினாரா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அங்க சொல்லப்படுது, பாவங்களை எப்படி மன்னித்தாரா? கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்ம பாவங்களை நீக்கி போட்டிருக்கிறார். அக்கிரமங்களை மன்னிச்சாராம். நம்ம உயிரை என்ன செய்திருக்கிறாரா? பிராணனை அழிவுக்கு மீட்டு ரட்சித்தாராம். பெரிய இரக்கத்தை கொடுத்தார், பெரிய கிருபையை கொடுத்தாராம், மகிமையான ரட்சிப்பு உனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால என் ஆத்துமாவே சொல்லுதா, என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் செய்த உபகாரத்தை மறந்துடாத. என்ன உபகாரம்? அக்கிரமத்தை மன்னிச்சாரு, அந்த உபகாரம். உன் உயிரை உன் பிராணனை அழிவுக்கு மிளக்கி மீட்டார, அந்த உபகாரம். உன் பாவத்தை மன்னிச்சார், அந்த உபகாரம் மறந்துடாத. அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமான ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அதை மறந்துடாத. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நமக்கு இறங்கினாரு. கிருபையினால இரக்கங்களினால நம்மை முடிசூட்டினாரு. அந்த மகிமையின் தேவனை மறந்துடாத, மகிமையின் ரட்சகரை மறந்துடாத, ஆத்துமா மீட்பரை மறந்துடாத. ஸ்தோத்திரம் பண்ணுன்றார். ஆத்துமாவே கர்த்தரை அப்படின்னா என்னது? அதான் முதல்ல பார்த்தோம். என்னது? தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு புலம்பலும் சண்டையும் பிரச்சனையும் அழுகையும் கர்த்தரை தான் உங்களுக்கு உணர்த்துறார். இது சாத்தான் உங்களுக்குள்ள கொண்டு வந்து போடுற தேவையற்ற குப்பைகள். இதை தள்ளி விட்டுருங்க. கர்த்தரை முறுமுறுக்காதீங்க. கர்த்தருடைய காரியத்தில் புலம்பாதீங்க. செய்த நன்மையை நினைச்சிட்டா
அடுத்து நம்ம வாழ்க்கையில் எதையுமே ஆண்டவர்கிட்ட ஒரு புலம்பல் வராது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை அதிகமாக தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இனி எங்களுக்கு செய்வீங்க ஆண்டவரே, இனி எங்களுக்கு நடத்தி. அதான் சொன்ன அந்த ஒரு வசனத்தை இருதயத்தில் வைத்துக்கொள், அந்த வார்த்தையை விசுவாசமாக சொல்லிட்டு போயிட்டே இரு. தன் குமாரனே கொடுத்தவர் மற்றதை எங்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து அவர் தன் ஆத்துமா மீட்பை சொல்லுகிறார். சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார் பாருங்க. 40ஆம் சங்கீதம் 2-5 வரை வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 2-5 வரை. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். 5 நல்லா பாருங்க. 5ஆவது வசனத்தை எல்லாரும் படிங்க. ம் 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 பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. செய்த நன்மைகள் எப்படி இருக்கா? அதிசயங்களும் உடைய யோசனைகளும் அநேகமா இருக்கு. அவைகளை நான் விவரித்து சொல்ல முடியாது அப்படின்றார். நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானது. கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணிக்கை கடங்காத நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகள். ஜீவனோடு தட்டமா, எண்ணி முடியாத நன்மை என் வாழ்வில் அவர் செய்தாரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உணர்றீங்களா? எப்படி அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துறார் பாருங்க. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான குழி, உளையான சேறு, எத்தனையோ நெருக்கம், எண்ணி முடியாத நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு இருதயத்திலிருந்து உண்மையாய் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கண்ணீரோடு ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை இன்னும் அபிரதமா அவர் ஆசீர்வதிச்சு நடத்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இன்னும் வருங்காலத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க தேவைகளுக்காக கேளுங்க, வேண்டான்னு சொல்லலை. அது ஒரு தவறு கிடையாது. ஆனால் செய்த நன்மைகளை மறந்துட்டு நான் அதை கேட்டேன், இதை கேட்டுட்டு இருக்கிறேன், அது கிடைக்கல, இது கிடைக்கல, இன்னும் வேற ஏதோ எதிர்பார்ப்புகளை நம்ம பெருசாக கூட்டிக்கிட்டு அது மேலே நோக்கமாக போயிட்டு நாம் எங்கிருந்து வந்தேன், எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்றத நம்ம கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருந்தா பிசாசு உங்கள் ரட்சிப்பை பறிச்சுட்டு போயிடுவான். எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எப்படி தேடுறாங்க ஆண்டவரை, தேவனை எப்படி மகிமைப்படுத்துறாங்க. யாக்கோபு சொல்லுகிறார், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை. அல்லேலூயா. ஒவ்வொரு கட்டம் ஏசாவுக்கு பயந்து அவனுக்கு ஓடி வரும்போது தேவன் சமூக தரிசனமாகி அவனை பலப்படுத்துறார். நீ போ, உனக்கு சொன்னதை செய்யும் வரை நான் கைவிட மாட்டேன், பலப்படுத்தி அனுப்புகிறார். அல்லேலூயா. மாமா வீட்டுக்கு போறான், 20 வருஷம் பாடுபடுறான். அல்லேலூயா. விட்டா அவன் அப்படியே வேலைக்காரனா ஒண்ணுமில்லாதன்னு வச்சிருந்திருப்பான். சொல்றது புரியுதுங்களாங்க? எத்தனையோ பேர் உங்களுக்கே தெரியும், இங்க இருந்தா நம்மளாம் அரைமெண்டலா சுத்திட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு குடிகாரனா, வாலி பசங்களை இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் நான் யோக்கியமா இருந்திருப்பேன்னு சொல்லி? சொல்லுங்க. இங்க வரலன்னா எப்படி இருந்திருப்பேன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆமா, என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சொல்றது புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பெருசா நம்ம இருந்திருக்க முடியாது. சில பேர் இல்லை நான் நல்லா இருந்திருப்பேன்னா, உங்க சுயநீதியில் நிற்கிறீங்கன்னா, சுயநீதி என்றைக்குமே தேவனுடைய சமூகத்தில் செல்லாது. அல்லேலூயா. சுய அறிவில் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்றவங்க தேவன் மேல விசுவாசம் மற்றவர்கள், அவர்கள் ரட்சிப்பில் நிலையில்லாதவர்கள். சுயநீதி உடையவர்களும் ரட்சிப்பில் நிலையில்லாதவர்கள், சுய பலத்தை உடையவர்கள், சுய அறிவை உடையவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள். நான் சுய அறிவை உடையவன் அல்ல, தேவனுடைய அறிவை உடையவன். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், நான் உலக ஞானத்தோடு உங்களிடத்துல பேச வரல, உலக அறிவோடு பேச வரல. ஆண்டவர் உலக ஞானத்தை பைத்தியமாக்கியிருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் தேவனுடைய ஞானத்தை உங்களிடத்துல பேசுகிறோம் பார்.
கைகளை தட்டி சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து பெற்ற ஞானத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறோம். எங்கள் பிரசங்கமே எங்கள் நயவை வசனிப்போம் எப்படி இல்லை, உலக அறிவோடு ஞானத்தோடு உங்கள்கிட்ட நாங்கள் பேச வரல. உலக அறிவை ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி இருக்கிறார். ஆனால் நாங்கள் தேவனுடைய ஞானத்தை அறிவையும் கொண்டு உங்களிடத்துல பேசுகிறோம் அப்படின்றார். அது உலக ஞானத்தையும் அறிவையும் அது பைத்தியமாக்கிறன்றார். உலக அறிவு ஞானம் பெருசாக இருக்கான், ஆனால் நாங்கள் அந்த அறிவோடு ஞானத்தோடு உங்கள்கிட்ட பேச வரல, தேவ ஞான அறிவோடு பேச வரோம். உலகத்தின் ஞானத்தை அறிவை தேவன் பைத்தியமாக்கிடுவார் அப்படின்றார். அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கு வசனங்கள், படிச்சு பாருங்க. சோத்திரம் எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளாக பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எண்ணி முடியாது ஆண்டவரே, நாங்கள் விவரிக்கவே முடியாது நீ செய்த நன்மைகளை. அப்படிதான் நம்ம கர்த்தரை துதிக்கணும் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் யாக்கோப்பினுடைய வாழ்க்கை அவ்வளோதான் வேலைக்காரனாவே ஒன்றும் இல்லாமல் வச்சுருந்துருப்பான் அவன் இல்லையா? ஆண்டவர் அப்படி விட்டாராங்க? சொல்லுங்களேங்க, சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆமாம், எங்காவது ஒரு அரைகுறை வேலை, போனோம் வந்தோன்ற வேலை, ஏனாதானோன்ற காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லாமல் கர்த்தர் நம்மளை ஒரு நிலையான இடத்துல வச்சு நம்மளை நிலையை ஆசீர்வதிச்சுட்டு வராரு, நம்மளை கைவிடாமல் நடத்திட்டு வராரு. இதுக்கெல்லாம் கர்த்தரை நம்ம மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி யாக்கோப்பை நடத்தினார். யோசேப்பு செத்தான்னா நினச்சிட்டு இருக்கிறான். அவன் யோசேப்பை பார்த்து சொல்கிறான், டே உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கலடா, இன்னைக்கு உன் பிள்ளைகளை பார்க்குறேன். அதனால தான் அவரால் சொல்ல முடியுது, கர்த்தர் செய்த பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என் தேவன் ஆதரிக்கிறார். சொல்லுங்களே லூயா. தேவன் ஒவ்வொரு பகுதியில் நம்மை நடத்தி வருகிறார். சங்கீதக்காரன் தான் சொல்றார், பாவத்திலிருந்து என் ஆத்துமாவை மீட்டார், என் பிராணனை மீட்டவர், அதனால் ஆத்துமாவுக்கு கட்டளையிடுகிறார். அவர் செய்த உபகாரத்தை மறந்துடாத. இங்க சொல்றார், தேவன் செய்த எண்ணி முடியாத நன்மைகளை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்றார். நீங்க செய்த அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. ஆம். அடுத்து 117 சொல்றார் பாருங்க. 117 சங்கீதம். அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். அந்த கடைசி அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 117, 13, 14 வாசிங்க. 117 சங்கீதம் 13, 14 வசனம். 116 சங்கீதம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் செய்த உபகாரங்களை எடுத்தோன்னு அதான் ஆரம்பிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் செய்த அப்படின்னா கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் எல்லா உதவிகளுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. இததான் புரியுதா உங்களுக்கு? உபகாரங்களை நினைக்கும் போது என்ன வரும்? ஸ்தோத்திரம் தானா வரும். கர்த்தருடைய அவர் பாத்திரத்தை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவேன். புரியுதாங்க? சத்தமா சொல்லுங்களேங்க. உபகாரத்தை நினைச்சா என்ன வந்துடணும்? ஸ்தோத்திரம், தொழுக வந்துடணும். ஆண்டவர் ஆராதிக்கிற அனுபவம் வந்துடணும். ஆண்டவரை உயர்த்துகிற அனுபவம் வந்துடணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் வர வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா நல்லா. ஆண்டவர் உடனே உயர்த்தணும். தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற இடங்களெல்லாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தை போற்றணும். நீங்க அப்ப அங்க சொல்றார், ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களை எல்லாம் நினைக்கும் போது, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்ன தர முடியும் சொல்லுங்க? அவர் எதையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அவர் செய்த உபகாரங்களுக்கு அவரை கனப்படுத்துவது, அவரை தொழுது, இதுதான் எதிர்பார்க்கிறாரு. அவர் கொடுத்த ரட்சிப்பை என்ன எதிர்பார்க்கிறார்? உங்கள்கிட்ட திரும்ப அவரை துதிப்பதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அவர் செய்த நன்மைக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இருதயத்தை, இந்த உணர்வை இல்லாதபடி தான் பிசாசு இன்னைக்கு உலகத்தில் எல்லாருடைய இருதயத்தை இருளாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை, என் இருதயத்தை வெளிச்சமாக்கி வைத்திருக்கிறார். தேவனை துதிக்கக்கூடாத இருதயம் அல்ல, எந்த நேரமும் தேவனை துதிக்கக்கூடிய, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய, அவர் செய்த உபகாரங்களை நினைக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கொள்ளுங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கையோ, உன் குடும்ப வாழ்க்கையோ, உன் எதிர்கால வாழ்க்கை, எந்த காரியத்தை உன் வாழ்க்கை காரியங்களை குறித்து நீ நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் உன்னை முன்னாடி வாழ்க்கையை நினைக்கணும். புரியுதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்பத்துக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நீ என்ன செய்யணும்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கணும். இப்போ சபைக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா தான் கேட்டேன், சபைக்காக முதல் ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சபைக்காக ஜெபிக்கிறோம் தான். சபைக்காக ஜெபிக்கிறோம்னா சபைக்கு நிறைய எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறோம். இன்னும் சொந்த இடம் வேணும்னு ஜெபிக்கிறோம், இன்னும் 1000-16,000 ஆத்துமாக்கள் வேணும்னு ஜெபிக்கிறோம், எழுப்புதல் சபையாக மாறணும்னு ஜெபிக்கிறோம். எல்லாம் ரைட்டு தான். அதெல்லாம் கர்த்தர் ஏற்ற வேளையில் செய்வார். அவர் சித்தத்தின்படி செய்வார். அவர் வருகை தாமதிக்குமான அதெல்லாம் செய்வார். எதிர்பார்ப்போடு போகிறோம். நம்ம ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தேங்கின குட்டையா இல்லாமல் பரவி பாய்கிற ஆறா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட எங்களை இன்னும் எல்லைகளை பெரிதாக்கும், விஸ்தாரமாக்கும், இன்னும் இப்படியே இருந்துடக்கூடாது, சொந்த இடம், இதெல்லாம் எதிர்பார்த்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்? செய்த உபகாரத்தை நினைக்கணும். சபையில் நீங்கள் செய்த உபகாரங்கள், கண் முன்னாடி பார்த்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை நினைச்சு துதிக்கணும். நீங்கள் இங்கிருந்து வந்தோம், சுண்ணாம்பு கால்வாயிலிருந்து உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு உங்கள் கண்களுக்கு தெரிந்த காரியங்கள் ஒரு நொடி அதில் நம்ம தவறியிருந்தால் இடம் இல்லாமல் ஆண்டவரே எங்கள் சபைக்கு நாங்கள் அலைஞ்சிருப்போம், எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தீங்களே. சபை என்பது உங்களுடையது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபை என்பது ஒவ்வொரு விசுவாசியினுடையது. அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம கர்த்தரை ஆராதிச்சோன்னு சொன்னால், நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால், தேவன் உங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். ஆமாம், பலத்த ஆசீர்வாதம் வரும். சபைங்கும் போது அது வேறு மாதிரி, வேற ஒரு இதாக பார்த்து எங்களுதாக பார்த்தீங்கன்னா அது கஷ்டம்தான். நாங்கள் பொறுப்பாளி, ஒழுங்குபடுத்துகிறவர்கள், நடத்தக்கூடியவர்கள். சபை என்பது உங்களுக்குரியது. அந்த ஒழுங்குக்குள்ளதான் வரணும் மொழியே. சபை என்னதான், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றது அது ஒழுங்கின்மையான காரியம். சபை என்னது? இன்னும் சபையை தேவனுடைய ஒழுங்குக்கு நேராக நடத்த கொண்டு போக நான் உதவி செய்வேன். அப்படிதான் சபைக்கு நிற்கணும். சொல்றது புரியுதுங்களா? சத்தியத்தின்படி. அப்போ சபையை அப்படி நம்ம பார்த்து ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். ஆண்டவர் எவ்வளோ உபகாரம் செய்தீங்க, கொரோனா எவ்வளோ கஷ்டம் ஆண்டவர், எங்கள் சபையை போஷித்து காப்பாற்றினீங்களே, வழி நடத்தி வரீங்களே. கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இருந்த சபையில் பாதி ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மோசம் ஆயிட்டாங்க. ஆனால் எங்களை எவ்வளோ இக்கட்டுகள் தடைகளை கடந்தும் இன்றைக்கு ஒரு 150 பேர் 200 பேரோடு கூட எங்களை ஆராதிக்க வைக்கிறீங்களே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல தரமுள்ள உபதேசத்தோடு எங்களை வழிநடத்தி வரீங்களே. சொல்றது புரியுதுங்களா? நல்ல ஆராதனைகளையும் ஜபங்களையும் வார்த்தைகளையும் பல ஊழியர்கள் மூலமாகவும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரீங்களே. இந்த நன்றி நிறைந்த உணர்வு நமக்கு இருக்கணும். சபைகளை நினைக்கும் போது சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்து வரீங்கப்பா, இது நினைச்சு சொல்லி துதிக்கிறீங்களா தேவனே? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சபைக்காக முதல் இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னும் வரக்கூடிய காரியங்களில் பெரிய காரியங்களை செய்வீர். உங்கள் காரியத்தை நினைக்கும் போதும் நீங்கள் அப்படிதான் நினைச்சு துதிக்கணும். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செய்த ரட்சிப்பிலிருந்து, உங்கள் ரட்சிப்பிலிருந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்றது வாய் வருதா இல்லையா? விளங்குதா இல்லைங்களா? தந்த அலட்சியம் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். ரட்சிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாதீங்க. யாரையோ எங்கேயோ பிசாசு ஒரு செக்கு வைப்பான். எதுக்கு? உன் ஆத்துமாவை ரட்சிப்பிலிருந்து பிடுங்கிறதுக்கு ஏதோ ஒன்று கொண்டு வந்து வைப்பான். ஏன் அவங்க வாழலையா, அவங்க நல்லா இருக்கிறியான்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும். அது பிசாசினுடைய கேள்வி. கடிந்து கொள்ளு. அவங்க அதை நம்ம பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வாழலாம் இந்த உலகத்தில், எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கலாம். ஆண்டவர் அந்த நொடி பொழுது வராரு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் தெரியும் வித்தியாசம். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் அப்போ தான் தெரியும். சோத்திர வருஷம் கூட கூட நாட்கூட கூட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? தேவனை தேடுகிற அணு அதிகமாகிட்டே இருக்கும். 20 வயசு இருக்கிறவங்களுக்கு 20 வயசு ஆகிட்டே என்ன வந்துடணும்? இன்னும் எனக்கு 60 வருஷம் தான் அப்படின்னு கணக்கு வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 40 வயசு ஆகிட்டா என்ன பண்ணோம்? இன்னும் எனக்கு இருக்கிறது பூமியில் போன நாட்கள் ஒரு நாள் திரும்பி வராது. இப்போ ஜெபம் 26 நாள் போய் 25 நாள் போய் இன்னைக்கு 26வது நாள். போன நாள் திரும்பி வருமா? சோத்திர, அல்லேலூயா. இன்னைக்கு நாள் போயிட்டு தான் இருக்கு. 60 வயசு ஆகிட்டா என்ன பண்ணணும்? ஏன்னா வேதம் சொல்லுது 80 வயசு தான் இல்லையா? 80 வயசு வரைக்கும் இருந்தால் சீன்றுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு மேலே கர்த்தர் கொடுத்தாருன்னா பேலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க. 80க்கு மேலே ஓடினாலே எல்லாரும் முகம் மாறிடும் இல்லையா? ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் ஒரு வேளை சில பேருக்கு பலத்தின் மிகுதினால 1-2 பேரை நடத்துறாரு. ஆண்டவர் நடத்தினார்னா ஓட்டிடுவார் நம்ம வண்டியை, பயப்பட தேவையில்லை. சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி. அப்போ 60 வந்துட்டா என்ன பண்ணிடணும்? இன்னும் 20 வருஷம் தான் ஆண்டவரே. 70 வந்துட்டா என்ன பண்ணணும்? இன்னும் 10 வருஷம் தான் ஆண்டவரே. 80 கிட்ட நெருங்கிட்டோம்னா
இன்னைக்கா நாளைக்கா ஆண்டவரை தெரியல. அப்போ எவ்வளவோ ஆண்டவரை இன்னைக்கா நாளைக்கா அப்பா பார்க்க போறேன், சாக போறேன்னு சொல்லவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பாவை பார்க்கறக்கு எனக்கு நேரம் நெருங்கிருச்சு, ஏசப்பாவை பார்க்குற நாள் நெருங்கிருச்சு சொல்றாரு. இது வசனத்தை தான் சொல்றேன் நானும். பவுல் சொல்லுகிறார், இதோ பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. தேகத்தை விட்டும் பிரியும் நாள் வந்தது. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆண்டவரோட சமூகத்துக்கு போகிற நாட்கள் வந்துருச்சுன்றாரு. பேதுரு சொல்றாரு, அவரும் சொல்றாரு, நானும் தேகத்தை விட்டு பிரியும் நாள் வந்தது அப்படின்றார். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஜீவன் முடிகிற காலங்களை உணர்ந்து இன்னும் சில காரியங்களை போக வேண்டியவங்களுக்கு புத்தி சொல்லி நல்லதை சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் சாக போறேன்னு சொல்லக்கூடாது. அப்பா பார்க்குற நாள் சீக்கிரமா வந்துருச்சு. அப்பா இந்த தொந்தரவுலாம் விட்டு அப்பாவுடைய இளைப்பாறுதல்ல சமூகத்தில் சந்தோஷமா போய் இருக்க வேண்டிய நேரம். அப்படிதான் தோத்துறோம். அல்லேலூயா. அந்த எண்ணம் தான் வரணும். நாள் நெருங்க நெருங்க என்ன வரணும் நமக்கு? ஆண்டவர்கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கின்ற எண்ணம். அதுதான் அந்த வருகைக்கு இன்னைக்கு 2 செய்தியும் கொடுக்குறார். நன்றி சொல்லுங்க அது அப்படின்றதோட இந்த வருகை குறித்து ஆண்டவர் அதிகமாக உணர்த்துறார். ஏதோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறங்க. புரியுதா உங்களுக்கு? நாள் போக போக என்ன ஆகிட்டே இருக்குது? அப்பாவுடைய சமூகத்துக்கு நெருங்கி வருகிற நாள். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாக பார்க்க வேண்டிய நாள் எனக்கு நெருங்கிட்டே இருக்குது. சந்தோஷமாக போகலாம். இந்த பூமி விட்டு போகும்போது துக்கமாக இல்லைங்க. ஏன்னா அந்த பூமியிலிருந்து நான் போகும்போது எங்கே போக போகிறேன்? இதை விட மேன்மையான ஒரு இடத்துக்கு போக போகிறேன், இதை விட மகிமையான ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற நிச்சயம் உங்களுக்கு எனக்கு இருக்க. உலகத்துக்கு இல்லை, நமக்கு இருக்க இல்லையா? அந்த எண்ணங்களோடு தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கர்த்தர் இந்த பூமியில் அருமையாக உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அருமையாக உங்களை நடத்துவார். அதனால் செய்த உபகாரங்களுக்கு நல்ல மனதார துதிங்க. இனியும் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாகவே நம்மை நடத்துவார். அதனால் தேவன் சொல்லி முடியாத நன்மைகள் ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? எத்தனை நன்மைகள்